நான் எழுதி கொடுத்தோன்னே அவங்களுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இதே தான்ப்பா இதேமாரி நீ வேற என்ன தோணுது எல்லாமே எழுது அப்படின்ட்டாங்க. நான் அப்போ வந்து பாரிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஓவர் டைம் போல் ஒரு 7 மணி போல் கிளம்புனா ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நான் ஈவினிங்கில் உட்காந்து அங்கே போய் ஓவர் டைம் பார்ப்பேன். அங்கே உட்காந்து எழுதிட்டு கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு அங்கே உட்காந்து கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்தமாரி ஒரு வாரம் கிட்ட எனக்கு அங்கே தான் வேலை சாமான் இங்கே பாரிஸ்லேருந்து அங்கே வள்ளூர் கோட்டம்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிட்டு வந்து அது பயங்கரமாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆனால் அவர் என்ன பாட்டு கேட்டு உங்களுக்கு கூப்பிட்டாரு ஞாபகம் இருக்கா? அது என்ன சாங்? அதில் வந்து அப்போது ஒரு 3 பாட்டு எழுதிருந்தேன் அந்த கேசட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு போட்டேன் பாண்டு தூக்கம் மாத்திரம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து மீசகாரனன் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களே, அது உல்ட்டா பண்ணி ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்போம். அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும். அதில் இன்னொன்று பாட்டு இருந்தது. அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ட்ரெண்டாக கூட வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான் கேட்டேன். இருக்குது அந்த பாட்டு. காதலிச்சு போட்டேன் 12 தூக்கம் மாத்துறேன் ஏண்டி ஆள மாத்துறேன் அந்த மாரி இருக்கும். அது ஒரு லவ் ஃபீலிங் சாங் அந்த மாரி பாட்டுக்கு தான். அதில் வந்து ஒரு பாட்டு பைக்கு ஓட்டுற பசங்களுக்காக ஒரு பாட்டு கத்தின்னு வருது பாரு ஆம்புலன்ஸ் வேன்னு பைக்கை ஸ்பீடாக ஓட்டி டயருக்கு காட்டு ரசி அப்படியே அந்த வரும் அடியே லைனாக வரும். சரி ஞாபகம் எனக்கு அது அவ்வளோவும்.